ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஈவினிங் போல எடுத்த மினி விலாக் இது. பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள வந்து காலிஃப்ளவர் வாங்கி வச்சிருந்தேன் இல்லையா? அது வந்து பக்கோடா மாரி போட்டு குடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா முருங்கைக்கீரை சூப்பு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போனாலே ஃபர்ஸ்ட்டு சொல்றது, "நீ குண்டா இருந்தாலுமே சரி, ஒல்லியா இருந்தாலுமே சரி, உடம்புல ரத்தம் இல்ல" அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கு. எனக்கு முட்டிலாம் வலிக்கிறப்பயே தெரியுது. நம்மளுக்கு வந்து சுத்தமா வந்து ரத்தம் இல்ல அப்படின்றதுக்காக. அதனால வந்து வாரத்துல ஒரு 2 நாள் வந்து இந்த மாரி சூப்பு வந்து போட்டு செஞ்சு குடிச்சிடுறது. ரெசிபி கேட்பீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடாக்காக தண்ணீல நல்லா கொதிக்க வச்சுட்டு, காலிஃப்ளவர கொஞ்சம் நேரம் போட்டு அத வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சூப் எப்படி நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாணல்ல கொஞ்சமா 1 ஸ்பூன் போல நெய் விட்டுட்டு, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரைய வந்து கொஞ்சமா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த நெய்யில வதக்குறப்ப எண்ணெயில கூட வதக்கலாம். நெய்யில சேர்த்து வதக்குறப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா சூப் வந்து நல்லா ஒரு வாசனையா இருக்குன்றதுனால நெய்யில வந்து வதக்கியிருக்கேன். கொஞ்சமா வந்து எடுத்து வச்சுடலாம். ஏன்னா சூப்ல வந்து கொஞ்சம் கீரை தெரியணுன்றதுக்கு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப மையக்கூடாது. கொஞ்சம் கொர கொரப்பா இருக்கணும். சூப்னா வந்து கீரை அங்கங்க மிதங்கணும் இல்லையா? அந்த மாரி கொஞ்சம் கொர கொரப்பா இந்த ஸ்டேஜ்ல நல்லா அரைச்சு எடுத்துட்டு, இப்ப அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் இல்ல நெய் வந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், 1 வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வாசனைக்கு நல்லா தட்டி வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு, நம்ம அரைக்காம கொஞ்சம் பச்சை கீரையா வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் இது கூட வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா அரைச்சு வச்சிருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நீங்க வந்து பருப்பு ஏதாவது வேக வைக்கிறீங்கன்னா, அப்ப வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு எதுவும் பருப்பு வந்து வேக வைக்கலன்றதால, வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் வேணும்னா, பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு சூப்பு உங்களுக்கு வந்து தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு ஊத்திட்டு, ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே வெந்துரும் இல்லையா? இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இந்த ஸ்டேஜ்ல மிளகு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். மிளகு 3/4வாசி மிளகு, 1/4வாசி வந்து ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். அந்த பொடிய வந்து சேர்த்துட்டு, நம்ம சூப்பு வந்து குடிக்க வேண்டியதா ரொம்பவே நல்லாருக்கும். நான் வாரத்துல 2 நாள் இப்ப வந்து சோம்பேறித்தனம் படாம இந்த சூப்ப தான் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு.